இது வந்து நார்மல் நெக் வரைஞ்சிருக்கேன் நான். ஸோ ஒரு 1/4 இன்ச் விட்டு உங்கள் நெக் லைனில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த நெக் லைனில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து 1.5. ஸோ இந்த ஸ்கேலோட வித் வந்து 1.5. ஸோ இதை மெஷர்மெண்ட்டாக வச்சு நான் வந்து க்ராஸ் ஆங்கிளில் வந்து லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வரையில துணியோட க்ராஸ் நீங்கள் இழுத்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த க்ராஸ் ஆங்கிளில் நான் இந்த லைனை வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு பைப்பிங்க்கு வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் to 2 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை வச்சு சூ பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் வந்து பைப்பிங் ஃபுட் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ அந்த கார்னரில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதர் சைடு வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரா எட்ஜ் வந்து கன்சீல் ஆகிடும். ஸோ ரெடிமேட் பைப்பிங் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பைப்பிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நெக்லைன் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ நான் வந்து 14 இன்ச் கீழே ஹிப்பு வரைக்கும் அந்த பேட்டர்ன் வர வரைக்கும் பார்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து கார்னர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபேப்ரிக்கில் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பீஸை வந்து க்ராஸாக வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்ட்ரெயிட் பீஸை வந்து நீங்கள் க்ராஸாக வச்சு நெக் லைனில் வந்து இது மாதிரி எவ்வளோ இன்ச்சுக்கு வேணுமோ அதை ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டதுக்கு பேக் சைட் பார்க்க உங்களுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் நெக் கார்னர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ப்ளெயினாக பார்த்தேன் நான். ப்ளெயினாக எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் பைப்பிங் அட்டாச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பைப்பிங்கை உள்ளே வச்சு அப்படியே அந்த பின்னை எடுத்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு ஸோ பைப்பிங்கு அந்த ஃபோல்டட் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி எல்லாம் லேயர் பை லேயர் அட்டாச் பின் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைட் திருப்பி அப்படியே வந்து கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பைப்பிங்கும் அந்த கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த பைப்பிங் ஒட்டி அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஓப்பனபிளாக இருக்காது. துணி வந்து நகராத அந்த பைப்பிங் கூட கரெக்டாக மர்ஜ் ஆனதாக அந்த டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும்.
ஸோ எல்லாமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒன் சைடு நெக்லைன் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இதே மாதிரி அனந்த சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டால் பியூட்டிஃபுல்லான